அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். எழுத்தாளர் சா. விஸ்வநாதன் என்கிற சாவி எழுதிய விசிறி வாழை. முன்னுரை. இக்கதை வாஷிங்டனில் திருமணத்தை போன்ற ஒரு நகைச்சுவை தொடர் அல்ல என்பதை வாசக நேயர்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்துவிட விரும்புகிறேன். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த புதுமையான காதல் நவீனம். இதில் நகைச்சுவைக்கும் இடமுண்டு. இதற்கு முன் எத்தனையோ விதமான காதல் இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. அவற்றுள் ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சாகுந்தலம் போன்ற காதல் இலக்கியங்கள் அழிவில்லாத அமரத்துவம் பெற்றவை. ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையில் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அந்த மாபெரும் இலக்கியங்களுடன் இந்த காதல் நவீனத்தை நான் ஒப்பிட்டு பேசவில்லை. இதுவரை தோன்றியுள்ள காதல் கதைகளுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட முறையில் இந்த கதை அமைந்துள்ளது என்பது என் கருத்து. ஒரு காதல் கதையின் வெற்றிக்கு இன்றியமையாத அம்சங்கள் எத்தனையோ உண்டு. அந்த உத்திகள் எதுவும் இதில் கையாளப்படவில்லை. காதலுக்குரிய சூழ்நிலை, கதாபாத்திரங்கள் இவை இல்லாமலே இதை ஒரு காதல் நவீனம் என்று தைரியமாக கூறுகிறேன். ஆயினும் கதையின் முடிவில்தான் நேயர்கள் இதை பற்றி முடிவு செய்ய வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த காதல் கதையை படித்து முடித்த பிறகு யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார்களானால் அதையே இந்த கதையின் வெற்றியாக கொள்வேன். இந்த தொடரின் பின்னுரையில் நேயர்களுக்காக ஒரு முக்கிய விஷயம் காத்திருக்கிறது. அது இக்கதையில் வரும் கதாபாத்திரங்களையோ நிகழ்ச்சிகளையோ பற்றி அல்ல. அதை இப்போதே கூறிவிட்டால் சுவாரஸ்யம் கெட்டுவிடுமாகையால் இப்போது கூறாமல் கதையை தொடங்குகிறேன். சாவி. குருத்து 1. ராஜா. மாடியிலிருந்து ஒலித்தது அந்த அதிகார குரல். கண்ணியமும் கம்பீரமும் மிக்க அந்த குரலுக்குரியவரின் பெயர் பார்வதி. குரலினின்று பார்வதியின் உருவத்தை, நிறத்தை, அழகை, வயதை கற்பனை செய்ய முயலுகிறோம். முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கன்னிப்பெண், இல்லை வயதான மங்கை, குமாரி பார்வதி, அதுவும் சரியில்லை. பின் எப்படித்தான் அழைப்பது? சாரதாமணி கல்லூரியின் தலைவி டாக்டர் குமாரி பார்வதி, அதுதான் சரி. இப்போது கீழே இறங்கி வரப்போகிறாள். அப்போது நேரிலேயே பார்த்துவிடலாம். மேஜை மீது வைக்கப்பட்டுள்ள காப்பி ஆறுவது கூட தெரியாமல் அந்த புத்தகத்திலுள்ள சில வரிகளில் மனத்தை செலுத்தி அவற்றையே திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தாள் பார்வதி. அவளை அவ்வளவு தூரம் கவர்ந்துவிட்ட அந்த புத்தகம் வேறொன்றுமில்லை, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் நூல்தான். பார்வதி தற்செயலாக தலை நிமிர்ந்த போது எதிரில் ஆறிக்கொண்டிருக்கும் காப்பியை கவனித்தாள். சாப்பிடுவதற்கு பக்குவமாக இருந்த சூடு இப்போது அதில் இல்லை, ஆறி போயிருந்தது. ஆயினும் அவள் அதை பொருட்படுத்தாமல் எடுத்து குடித்தாள். அவள் பார்வை பலகணியின் வழியாக ஊடுருவி சென்று சற்று தூரத்தில் தெரிந்த சாரதாமணி கல்லூரியின் புதிய ஹாஸ்டல் கட்டடத்தில் பதிந்தது. அந்த வெண்மையான தூய நிற கட்டடத்தை கண்டபோது அவள் உள்ளமும் உடலும் சிலிர்த்தன. எண்ணம் 6 மாதங்களுக்கு பின்னோக்கி சென்று அப்போது நிகழ்ந்த ஒரு காட்சியை சலனப்படமாக்கி மனத்திரைக்கு கொண்டு வந்தது. 6 மாதங்களுக்கு முன்புதான் பார்வதி முதல் முறையாக அவரை சந்தித்தாள். அவருடைய கௌரவமான தோற்றம், முகத்தில் நிலவிய அமைதி, உள்ளத்தில் உறைந்த உறுதி, வார்த்தைகளை தராசிலே நிறுத்த போட்டு செலவழிக்கும் சிக்கனம், கலகலவென்ற குற்றமற்ற குழந்தை சிரிப்பு எல்லாம் நினைவில் தோன்றி நெஞ்சத்தை நிறைத்தன. அவள் தன்னுள் வியந்து கொண்டாள். ஒருமுறை அந்த ஹாஸ்டல் கட்டடத்தின் கம்பீரத்தை கண்ணுற்றாள். இருப்பது ஒரே நாள். நாளை காலைக்குள் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்தாக வேண்டும். மாலையில் விழா ஒரே கோலாகலமாய் இருக்கும். அவர் வந்து புதிய ஹாஸ்டல் கட்டடத்தை திறந்து வைப்பார். அழகாக பேசுவார். மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்வார்கள். கலை நிகழ்ச்சியின் குதூகலத்துடன் ஆண்டு விழா இனிது முடிவுறும். அப்புறம் மறுநாள் திங்களன்று காலை வழக்கம் போல் கல்லூரி வகுப்புகள் தொடங்கும் போது கலகலப்பெல்லாம் ஓய்ந்து திருவிழா கோலம் கலைந்து பேரமைதி நிலவும். இந்த காட்சியையும் அவள் எண்ணி பார்த்தாள். ராஜா. மீண்டும் குரல் கொடுத்தாள் பார்வதி. பதில் இல்லை. பதில் கொடுக்க வேண்டியவன் அங்கே இல்லை. கீழே சாம்பிராணி புகை கம்மென்று மனம் வீசி அந்த பங்களா முழுவதும் நெளிந்து வளைந்து அடர்த்தியாக மண்டியது. அம்மம்மா, என்ன மனம்! அந்த தெய்வீக மனத்தை நுகரும்போது உள்ளத்தில் எத்தனை நிம்மதி பிறக்கிறது! முன்வாசல் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த கெடிகாரத்தின் பெண்டுலம் அமைதியாக வாசலாடிக்கொண்டிருந்தது. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அன்னை சாரதாமணி தேவியாரும் ஹால் சுவரின் இன்னொரு புறத்தை அலங்கரித்தார்கள். ஒரு வீட்டில் மாட்டப்பட்டுள்ள படங்களே அந்த வீட்டில் வசிப்பவர்களின் உள்ளத்தை பிரதிபலித்து காட்டும் சின்னங்கள் என்று யாரோ எப்போதோ கூறியதாக ஞாபகம். ராஜா. வீணையின் ரீங்காரம் போல் 3ஆம் முறையாக ஒலித்தது அக்குரல். ராஜா இல்ல அம்மா, விடியற்கால ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு போனவர்தான், இன்னும் வரவில்லை. NCC போலிருக்கிறது. சமையல்காரின் ஞானம் குரல் கொடுத்தாள்.
வாசல் போர்ட்டிகோவுக்கு முன்னால் துடிப்பாக வளர்ந்து கொண்டிருந்த விசிறி வாழையின் இரண்டொரு இலைகள் அசைவதை தவிர அந்த பங்களாவுக்குள் வேறு சலனமே இல்லை. காம்பவுண்ட் கேட் அருகில் தேய்ந்து போன முக்காலியில் உட்கார்ந்திருந்தான் கூன்முதுகு பெருமாள். அவனுக்கு அந்த பங்களாவுக்குள்ளே வெளியே நடக்கிற விவகாரம் எதுவுமே தெரியாது. காரணம், காது கொஞ்சம் மந்தம். முன்னெல்லாம், அதாவது அவனுடைய 60வது வயதில் இப்படி இல்லை. இப்போது ஒரே டமார செவிடு. பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை புத்தகம் ஒன்றும் அல்லி அரசாணி மாலையும் வயது முதிர்ந்த காலத்தின் சுழலிலே தாக்குண்டு பழுப்பேறி ஏடு நைந்து தொட்டால் துகளாக உதிர்ந்திடும் நிலையில் அவன் அறிவுத் தோழர்களாக அவனுடனேயே இருந்து கொண்டிருந்தன. பெருமாள் உட்கார்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தான். அது சர்வீஸில் ஏற்பட்ட பழக்கம். நரம்புகள் தளர்ச்சியுற்று உடல் முழுவதும் சுருக்கங்கள் கண்டு முதுகில் கூன் விழுந்த பிறகும் அவனை வெளியே அனுப்பிவிட பார்வதியின் இளகிய மனம் இடம் தரவில்லை. கல்லூரியின் சேவகனாக 50 ஆண்டு காலம் தொண்டாற்றிய அந்த தொண்டு கிழவனை அனாதரவாக விட்டுவிட மனமின்றி தன்னுடைய பங்களா காவலனாக அமர்த்தி கொண்டாள். சாப்பாட்டு ஹாலில் ராஜாவுக்கும் பார்வதிக்கும் மணி போட்டு தயாராக வைத்திருந்தாள் ஞானம். மணி 9:30 ஆயிற்று. தினமும் இதற்குள் சாப்பிட்டு முடிந்திருக்கும். இன்று கொஞ்சம் லேட். ராஜா வந்தால் சாப்பிட உட்கார வேண்டியதுதான். அது ஏனோ பார்வதிக்கு ராஜா இல்லாமல் தனித்து சாப்பிட தோன்றவில்லை. பழக்கமும் இல்லை. ஸ்கூட்டர் வரும் ஓசை கேட்கிறது. பெருமாளுக்கல்ல, வேப்பமரத்து நிழல் அவனை நல்ல உறக்கத்தில் ஆழ்த்தி விட்டிருந்தது. ராஜா அவனை ஏகவசனத்தில் திட்டிக்கொண்டே ஸ்கூட்டரை நிறுத்தி கீழே இறக்கி கதவை தானே திறந்து கொண்டு உள்ளே சென்றான். காலையில் செய்த கசரத்தில் அவனுக்கு உடல் களைத்து போயிருந்தது. நல்ல பசி வேறு. சமையலறையில் கொதித்து கொண்டிருந்த தக்காளி ரசத்தின் வாசனை சாம்பிராணி புகையுடன் கலந்து வந்தபோது அவனுடைய பசியை மேலும் தூண்டியது. வீட்டுக்குள் நுழையும் போதே, "அத்த, பசி பசி, வா அத்த" என்று எக்காலமிட்டுக் கொண்டே சமையலறையை நோக்கி விரைந்தான். நொடி பொழுதில் காக்கி உடையை களைந்து வேறு உடை மாற்றிக்கொண்டு மணையில் போய் உட்கார்ந்து விட்டான். "தக்காளி ரசம் வாசனை மூக்க தொலைக்கிறதே. என்ன சமையல் இன்றைக்கு? அப்பளம் பொரித்திருந்தால் முதலில் கொண்டு வந்து போடு. அத்தை வருகிற வரை அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். பசி தாங்கவில்லை." "இடியட் பெருமாள், நெற்றி முழுதும் நாமத்தை பட்டையாக தீட்டிக்கொண்டு உட்கார்ந்தபடியே எப்படித்தான் நாள் முழுவதும் தூங்க முடிகிறதோ அவனால்." வார்த்தைகளை பொறித்து கொட்டிக் கொண்டிருந்தான் ராஜா. சமையல் அறையில் பச்சை பட்டாணியும் முட்டைக்கோசும் எவர் சில்வர் வாணலியில் இளம் பதமாக வதங்கி பக்குவமாகிக் கொண்டிருப்பது அவன் கண்ணில் பட்டது. "அந்த கறியில் கொஞ்சம் கொண்டு வந்து போடு. பசி தாங்கவில்லை. அத்தையை காணோமே." "அத்த, அத்த, நீ வரப்போகிறாயா? நான் சாப்பிடட்டுமா?" ஞானம் புகைய புகைய கோஸ்கரியை கொண்டு வந்து பரிமாறினாள். அவசரமாக அதை சட்டென்று எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட ராஜா நாக்கை சுட்டுக்கொண்டு சூடு பொறுக்காமல் திணறிப்போய் என்று வாய்க்குள்ளாகவே ஊதி சுவைத்துக் கொண்டிருந்த இந்த காட்சியை பார்த்து கொண்டே வந்த பார்வதி சிரிப்பை அடக்கிக் கொண்டவளாய், "ஏண்டா, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லையா? உனக்காக நான் இத்தனை நேரம் காத்திருந்தேனே. நான் வருவதற்குள் என்ன அவசரம் வந்துவிட்டது உனக்கு?" ராஜா பதில் கூறவில்லை. பதில் கூறும் நிலையில் இல்லையே அவன். துல்லியமாக எளிமையாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் பார்வதி. ஒரு கல்லூரியின் பிரின்சிபல் என்று கூறுவதற்குரிய வயதோ தோற்றமோ ஆடம்பரமோ அவளிடம் காணப்படவில்லை. அவளுடைய ஆழ்ந்த படிப்பும் விசாலமான அறிவும் அவளுடைய எளிமையான அடக்கமான தோற்றத்தில் அமுங்கி போயிருந்தன. நாகரிகம் என்ற பெயரில் கல்லூரி மாணவிகள் தங்களை அலங்காரம் செய்து கொண்டு வரும் அவலட்சணங்களை காணும் போதெல்லாம் அந்த அநாகரிகமான பண்பற்ற கோலங்களை கண்டிக்க தவறியதில்லை அவள். "ஏண்டா, கரிய சுட சுட விழுங்கி விட்டாயா? அவசர குடுக்க. ஆத்திரப்பட்டால் இப்படித்தான் ஆகும்." பார்வதி தன் செல்ல மருமகன் ராஜாவை நாசுக்காக கண்டித்தபடியே மணை மீது அமர்ந்தாள். "அதற்காக ஆறி போகும்படியும் விடக்கூடாதத்த. அப்போது ருசியை இழந்து விடுவோம்" என்றான் ராஜா. பார்வதிக்கு சுருக்கென்றது. அளவுக்கு மீறி காலம் கடத்துவதும் கூடாதுதான். ராஜா எதை மனத்தில் எண்ணிக்கொண்டு இப்படி சொல்கிறான்? இவனுக்கு திருமணம் செய்யும் காலத்தை கடத்திவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறானா? அல்லது காலையில் மேஜை மீது ஆறிக்கிடந்த காப்பியை அருந்தும்போது கூட அவளுக்கு இந்த எண்ணம் உண்டாயிற்று. சிந்தனையில் லைத்து காப்பியின் ருசியை இழந்துவிட்டது காலதாமதத்தினால் நேர்ந்த இழப்புதானே. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றின் சுகத்தை பெற முடியும். எதை அடைய விரும்புகிறோமோ, எந்த மாபெரும் காரியத்தை சாதிக்க விரும்புகிறோமோ, அந்த காரியமே நமது வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிடும்போது மற்ற இன்பங்களெல்லாம் அற்பமாகிவிடுகின்றன. உலகத்தில் அரும்பெரும் காரியங்களை சாதிப்பவர்களின் வாழ்க்கையை துருவினால், அவர்களின் சரித்திரத்தை ஆராய்ந்தால் இந்த உண்மை நமக்கு புலனாகாமல் போகாது. சிற்சில சமயங்களில் எண்ணினார் மறந்து விடுகிறேன் என்பது உண்மைதான். ஆனால் அதனால் என் வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய இன்பத்தை பெற தவறிவிட்டேனா? காலம் கடந்து போய்விட்டதா?
பார்வதியின் சிந்தனையை கலைத்தான் ராஜா. அத்த, இந்த செவிட்டு பெருமாளை எதற்காகத்தான் கேட்டில் உட்கார வைத்திருக்கிறாயோ? காதுதான் கேட்கவில்லை என்றால் கண்களையும் மூடிக்கொண்டு நிம்மதியாக தூங்கிவிடுகிறானே. பாவம், அனாதை கிழவன். இந்த உலகத்தில் அவனுக்கு யாருமே இல்லை. அதோடு காது வேறு செவிடு. தன் வாழ்நாள் முழுவதும் நமது கல்லூரியிலேயே கழித்தவனை காப்பாற்றுவது நம் பொறுப்பு இல்லையா? கல்லூரி ஆண்டு விழா என்றைக்கு அத்த? நாளைக்குத்தான். விழாவை சிறப்பாக நடத்தும் பொருட்டு எங்கள் கல்லூரிக்கு 3 நாள் விடுமுறை விட்டிருக்கிறேன். ராஜா, உனக்கு இன்றும் நாளையும் லீவு தானே? நீயும் இப்போது என்னுடன் கல்லூரிக்கு வரலாம். நீ பெரிய இன்ஜினியர் படிப்பு படிப்பவனாயிற்றே. புதிய ஹாஸ்டல் கட்டடத்தை வந்து பாரு. அத்துடன் கல்லூரியில் டெக்கரேஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இதிலெல்லாம் ஒரு டேஸ்ட் உண்டே. பெண்கள் கல்லூரிக்குள் நான் வரலாமாத்த? தாராளமாக வரலாம். அங்க இப்போது கலை நிகழ்ச்சிக்காக ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும். பாரதியும் இன்னும் சில பெண்களும் மட்டுமே வந்திருப்பார்கள். அவர்களைக் கண்டால் நீதான் வெட்கப்படுவாய். ரொம்ப வாயாடி பெண்கள் என்றாள் பார்வதி. பாரதியா? யார் அத்தது? எஸ் பாரதி, பிஎஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே? ஸ்லிம்மாக சினிமா ஸ்டார் நூத்தன் மாதிரி இருப்பாளே, அந்த பெண்ணா? அவளை உனக்கு எப்படி தெரியும் ராஜா? அத்தையின் விழிகள் வியப்பால் மலர்ந்தன. ரேடியோ குவிஸ் புரோகிராமுக்கு அடிக்கடி வருகிற பெண் தானே? நானும் அவளும் குவிஸ் மாஸ்டரின் கேள்வி ஒன்றுக்கு ஒரே சமயத்தில் சேர்ந்தாற்போல் பதில் கூறினோம். மாஸ்டர் அந்த பெண்ணுக்கு தான் பாயிண்ட் கொடுத்தார். பிறகு என்ன பார்த்து சிரித்துக்கொண்டே லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி கண் சிமிட்டினார். அதென்னடா அப்படிப்பட்ட கேள்வி? அத்தை கேட்டாள். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்வமிந்த நாட்டிலே இந்த கவிதையை புனைந்த கவிஞன் யார் என்பது கேள்வி. பாரதி என்று நாங்கள் இருவரும் பதில் கூறினோம். சபாஷ் என்று கூறிய மாஸ்டர், உன் பேர் என்னம்மா என்று அந்த பெண்ணை கேட்டார். பாரதி என்று நாணத்துடன் பதில் கூறினாள் அவள். அப்போதுதான் எனக்கு அந்த பெண்ணின் பெயர் தெரியும் என்று கூறினான் ராஜா. வெரி ஷ்ரூடுகள். இவ்வாண்டு சாரதாமணி கல்லூரி நடத்திய அழகு போட்டியிலும் கூட அவளுக்கே முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. இதற்காக ஆண்டு விழாவின் போது பரிசாக கொடுப்பதற்கென்று ஒரு பெரிய வெள்ளிக்கோப்பை கூட வாங்கி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கலை நிகழ்ச்சியில் குரத்தி டான்ஸ் ஆடப்போகிறாள் அவள் என்று கூறினாள் பார்வதி. குரத்தி வடிவத்தில் குதூகலத்தின் எல்லையில் வாலிபத்தின் எக்களிப்போடு ராஜாவின் மனக்கண் முன் தோன்றினாள் பாரதி. ராஜா பால் பாயசத்தை உறிஞ்சிக்கொண்டே பாரதியின் அழகை அசை போடலானான். உங்க இருவருக்கும் இன்னும் கொஞ்சம் பாயசம் போடுகிறேன் என்றாள் ஞானோ. என்ன ஞானோ, இன்றைக்கு என்ன விசேஷம்? பால் பாயசம் போட்டிருக்கிறாய் என்று அப்போதுதான் விசாரித்தாள் பார்வதி. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த தினமாயிற்றே, அது உங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்கப் போகிறது? எந்நேரமும் கல்லூரியை பற்றிய நினைவுதான் ஞானம் கூறினாள். 46 வயதாகிவிட்டது எனக்கு. காலம் விளையாட்டாக ஓடிவிட்டது. கல்லூரிக்கும் எனக்கும் 3 வயது வித்தியாசம்தான். கல்லூரிக்கு நாளை 50வது ஆண்டு விழா. எனக்கு 47வது பிறந்த நாள். தான் வேறு கல்லூரி வேறு என்ற உணர்வே அவளிடம் கிடையாது. இந்த கல்லூரியிலேயே படித்து அங்கேயே லெக்சரராக வேலை பார்த்து இப்போது அதன் தலைவியாகவும் ஆகிவிட்டேன். பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு மனத்தில் தோன்றிய எண்ணத்தை மறைக்க முயன்றாள். அத்த, உனக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரவேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டே எழுந்தான் ராஜா. ஏண்டா, நான் சீக்கிரத்திலேயே கிழவியாக விட வேண்டும் என்று வாழ்த்துகிறாயா என்று கேட்டாள் பார்வதி. பாயசத்துடன் எழுந்து விட்டாயே, மோர் சாப்பிடவில்லையா ராஜா என்று கேட்டாள் ஞானோ. ஹவுஸ்ஃபுல் என்று சொல்லிக்கொண்டே திருப்தியுடன் ஒரு ஏப்பம் விட்டான் ராஜா. உனக்கு எப்போதும் இந்த சினிமா பேச்சுதான். சரி, போய் காரை எடு, காலேஜுக்கு புறப்படலாம் என்று அத்தை கூறி முடிக்கும் முன்பே ஓகே என்று வாசலுக்கு பாய்ந்து ஓடினான் ராஜா. பார்வதி வாசல் ஹாலுக்கு வந்து நின்று பகவானையும் தேவியையும் அண்ணாந்து பார்த்து வணங்கிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். கார் போர்ட்டிகோவை விட்டு நகர்ந்ததுதான் தாமதம். செவிட்டு பெருமாள் மரியாதையாக முக்காலியை விட்டு எழுந்து நின்றான். அத்த, இந்த செவிடனுக்கு நீ வெளியே போகிற நேரம் மட்டும் எப்படியோ மூக்கில வியர்த்து விடுகிறது. மற்ற நேரங்களில் காதும் கேட்பதில்லை, கண்ணும் தெரிவதில்லை. பெரிய வேஷக்காரன் அத்த இவன். கையில் அல்லி அரசாணி மாலையை பாரு என்றான் ராஜா. ஓ மாதிரி ஹிச்காக் படம் பார்க்க சொல்கிறாயா அவன? ஹாரன் செய்தபடியே காரை கலாசாலை காம்பவுண்டுக்குள் செலுத்தி பிரின்சிபல் அறைக்கு முன்னால் கொண்டு நிறுத்தினான் ராஜா. அந்த ஹாரன் சத்தம் கலாசாலையின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று ஒலித்த போது ஆங்காங்கே அதுவரை கசமுசாவென்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் கப்சிப் என்றாகி பிரின்சிபல் வந்துவிட்டார் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் வேலை செய்ய தொடங்கினர். ராஜா, புதிய ஹாஸ்டல் கட்டடத்தில்தான் மீட்டிங்கும் கலை நிகழ்ச்சியும் நடைபெறப் போகின்றன. எலக்ட்ரீஷியனை வர சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்னால் காகித பூத்தோரணங்களால் ஹாலை அழகுபடுத்த வேண்டும். ஹாஸ்டல் மாணவிகள் கலர் காகிதங்களில் விதவிதமான தோரணங்கள் தொடுத்து வைத்திருக்கிறார்கள். நீ போய் அவற்றையெல்லாம் அழகாக கட்டிவிடு. பாரதியும் ரிஹர்சல்லேருந்து வருகிற நேரம் ஆயிற்று.
என்றாள் பார்வதி. ராஜாவின் இதயம் உற்சாகத்தில் சீட்டியடித்து அடுத்த கணமே அவன் புதிய ஹாஸ்டல் கட்டடத்தில் இருந்தான். ஹாலுக்குள் நுழையும் போதே அந்த வாயாடி பெண்களுக்கு முன்னால் சங்கோஜமின்றி பழக வேண்டும் என்று தானாகவே எண்ணிக்கொண்டு செயற்கையான அதட்டல் குரலில் மெல்ல பேச வேண்டிய விஷயத்தை கூட இறைந்து கத்தினான். எங்கே தோரணமெல்லாம்? எலக்ட்ரிஷியன் வந்தாச்சா? ஆணி இல்லையா? சுத்தியல்? இப்படி பொதுவாக அதட்டல் போட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று ஒரு முறை கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டான். அங்கே யாருமே இல்லை. ஒரு மூலையில் குவிந்து கிடந்த காகித தோரணங்களையும் இன்னொரு பக்கம் குத்திட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மடக்கு நாற்காலிகளையும் தவிர. ராஜா அந்த நாற்காலிகளில் ஒன்றை நடுஹாலில் இழுத்து போட்டுக்கொண்டு செட்டில் நட்சத்திரங்களின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு சினிமா டைரக்டரை போல் உட்கார்ந்து கொண்டான். அப்படி ஒரு நினைப்பு அவனுக்கு. அடுத்த நிமிடம் கூடைமுறம் கட்டுவோம் குறி சொல்லுவோம் என்று ஊமை ராகத்தில் பாடியபடியே மறுநாள் ஆடப்போகும் குரத்தி நடனத்தை ஒத்திகை பார்த்து கொண்டவளாய் தன் தோழிகளுடன் ஹாலுக்குள் குதித்து வந்தாள் பாரதி. அங்கே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்த ராஜாவைக் கண்டதும் அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து போயிற்று. ஹலோ, எஸ் பாரதி, பிஎஸ்சி செகண்ட் இயர், சாரதாமணி காலேஜ். டான்ஸ் ரொம்ப பிரமாதம். கூடமுறம் அப்புறம் கட்டி கொள்ளலாம். இப்போது இந்த தோரணங்களை முதலில் கட்டி முடிக்கலாமா? ராஜா ரொம்ப பழகியவன் போல் பேசினான். இதோ நாங்கள் தோரணம் தொடுத்து ரெடியாக வைத்திருக்கிறோம் என்றாள் பாரதி. இவற்றை எப்படி கட்டுவதாம்? இங்கே யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்டான் ராஜா. என்ஜினியர் படிக்கிறவர்களுக்கு இல்லாத ஐடியாவா? பாரதி வேடிக்கையாக கூறினாள். என்ஜினியர் என்றால் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமா என்ன? ஒரு துறையில் புத்திசாலிகளாயிருந்தால் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அப்படியானால் சர்ச்சிலுக்கு வேஷ்டி கட்டத் தெரியாது, குருஷ்காவுக்கு ஹரிகாம்போதி பாடத் தெரியாது என்றான் ராஜா. இந்த ஹாஸ்யத்துக்கு பலமாக சிரித்தார்கள் பாரதியின் சிநேகிதிகள். அந்த பெண்கள் சிரித்ததும் ராஜாவுக்கு தலை கிறுக்கிறுத்தது. சுவர் ஓரமாக ஒரு பெஞ்சை இழுத்து போட்டு அதன் மீது ஒரு ஸ்டூலை எடுத்து வைத்து அதன் மீது ஏறி நின்று கொண்டு அவன், ஆணி எங்க, சுத்தியல் எங்க என்று அதிகாரம் செய்தான். ஆணிகளையும் சுத்தியலையும் கொண்டு வந்தாள் பாரதி. ராஜா அவளிடமிருந்து ஆணி ஒன்றை வாங்கி சுவரிலே வைத்து சுத்தியால் ஓங்கி ஓர் அடி அடித்தான். ஆணி வளைத்து கொண்டது. வளைந்த ஆணியை எரிச்சலோடு கீழே எறிந்துவிட்டு, பரவாயில்லையே, கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்காத்தான் இருக்கிறது. உங்க அப்பா கட்டி கொடுத்த கட்டடம் அல்லவா? இது எங்க அப்பா கட்டியதில்ல, கொத்தனார் என்றாள் பாரதி. ஏதோ அபூர்வ ஹாஸ்யத்தை கேட்டுவிட்டது போல் அந்த கட்டடமே இடிந்து விழுகிற மாதிரி சிரித்தார்கள் அந்த பெண்கள். சரி, இன்னொரு ஆணியை கொடுங்கள் என்று பாரதியை பார்த்து கேட்டான் ராஜா. பாரதி கொஞ்சம் வலுவான ஆணியாகவே எடுத்துக் கொடுத்தாள். அதை கையில் வாங்கியபடியே, முதல் ஆணியை கண்டுபிடித்தவர் யார் என்று ஒரு குவிஸ் கேள்வி போட்டான் ராஜா. முதல் சுத்தியலை கண்டுபிடித்த மேதாவி யார் என்று பதிலுக்கு இன்னொரு குவிஸ் கேள்வி போட்டாள் பாரதி. யார் கண்டுபிடித்திருந்த போதிலும் அவ்விரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பெரிய எதிரிகள் என்றான் ராஜா. அதெப்படி என்று கேட்டாள் பாரதி. ஆணியை கண்டால் அதன் மண்டையில் அடிக்கிறது இந்த சுத்தியல், சுத்தியலை கண்டால் எதிர்த்து நிற்கிறது இந்த ஆணி. ஆகவே இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிகள். இப்படியே நீங்கள் சுவர் முழுவதும் ஆணி அடித்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இன்னொரு புதிய ஹாஸ்டலை கட்ட வேண்டியதுதான். தரையில் பாருங்கள், எத்தனை ஆணிகளை வளைத்து போட்டிருக்கிறீர்கள். இன்னொரு ஆணியை வாங்கி பலமாக அடித்த ராஜா, ஐயோ என்று அலறியபடியே கீழே குதித்து இடது கையை உதறிக்கொண்டான். சுத்தியல் அவன் இடது கை கட்டை விரலை நசுக்கிவிடவே ரத்தம் பெருகி வந்தது. கையிலிருந்து பெருகி வந்த ரத்தத்தை கண்டதும் பாரதி பயந்து போய்விட்டாள். அவன் கட்டை விரலை கெட்டியாக பிடித்து கொண்டவள் சிநேகிதிகள் பக்கமாக திரும்பி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ப்ளீஸ் என்று பரபரத்தாள். பாணி கிரகணம் செய்து கொடுக்கப் போவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு என்று அந்த பொல்லாத பெண்கள் கண் சிமிட்டியபடியே முதல் உதவி பெட்டியை கொண்டு வர ஓடினார்கள். பிரின்சிபல் பார்வதி தமது அறைக்குள் சென்று நாற்காலியில் அமர்ந்தபோது டெலிபோன் மணி அடித்துக் கொண்டிருந்தது. ரிசீவரை எடுத்து பேசி முடித்ததும் மேஜை மீதிருந்த கல்லூரியின் பொன்விழா அழைப்பிதழ் அவள் கவனத்தை கவர்ந்தது. வழவழப்பான காகிதத்தில் சேதுபதி என்ற பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. பார்வதி ஒருமுறை அப்பெயரை நெஞ்சம் நிறைய சொல்லி பார்த்து கொண்டாள். இந்த பெயரில் என்ன மாயசக்தி இருக்கிறது? இதை காணும்போது எனக்கு ஏன் வியர்க்க வேண்டும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அவள் சிந்தனை அவரையே சுற்றி வட்டமிட்டது. நாளை விழாவில் இவரை எவ்வாறு அறிமுகப்படுத்தி பேசுவது? சுருக்கமாக அழகாக பேச வேண்டும். வளவளவென்று பேசினால் அவருக்கு பிடிக்காது. பேசும்போது குரலில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது, நடுக்கம் தொனிக்கக்கூடாது. பார்வதிக்கு கூட்டமோ சொற்பொழிவோ புதிதல்ல. இதற்கு முன் எத்தனையோ கூட்டங்களில் எவ்வளவோ முறை பேசியிருக்கிறாள். அறிவாளிகளின் பாராட்டுதல்களையும் கரகோஷத்தையும் கூட பெற்றிருக்கிறாள்.
ஆனால் நாளைக்கு பேசப்போவதை குறித்து எண்ணும் போதே அவளுக்கு சற்று யோசனையாக இருந்தது. வெண்மையான மல்லிகை மலர்களால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய மாலையாக கம்பீரமான அவர் உருவத்துக்கு ஏற்ற முறையில் அழகாக தொடுத்து கொண்டு வரச் சொல்லி அறிமுக பேச்சு முடிந்ததும் என்று பயங்கரமாக ஓர் எதிரொலி எழுந்தது. பார்வதி பயந்து போய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். வேறு ஒருவரும் இல்லை, அவள் உள்மனமேதான். அறிமுகம் முடிந்ததும் அவர் கழுத்தில் மாலையை சூட்ட வேண்டும். யார் சூட்டுவது? தன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஏதோ ஓர் அற்ப ஆசை நிழலாடுவதைப் போல் உணர்ந்தாள். அதுவரை தன் வாழ்நாட்களில் அனுபவித்து அறியாத புதுமையான உணர்வு அது. யாரை கொண்டு அவருக்கு மாலை சூட்டுவது என்ற கேள்விக்கு பதிலே கிடைக்கவில்லை அவளுக்கு. திடீரென்று கள்ளத்தனமாக தன்னுள் புகுந்து குறுத்துவிடத் தொடங்கியிருக்கும் அந்த ஆசையை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிடத் துணிந்தாள். முடியவில்லை. அந்த தங்க எழுத்துகள் மீண்டும் அவள் கவனத்தை ஈர்த்தன. அதை கண்ணுற்ற போது 6 மாதங்களுக்கு முன் அவரை காணச் சென்ற போது நிகழ்ந்த விவரங்கள் எல்லாம் மறுபடியும் நினைவுக்கு வந்தன. அதற்கு முன் அவள் அவரை பார்த்ததே இல்லை. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். மிகவும் கண்டிப்பானவர், அதிகம் பேசமாட்டார், யாருக்கும் அவருடைய பேட்டி எளிதில் கிட்டிவிடாது என்பதே அவரை பற்றி அவள் அறிந்திருந்த விஷயம். தான் அவரை காண வந்திருப்பதாக சொல்லி அனுப்பினால் நன்கொடை விஷயமாகத்தான் வந்திருக்கிறேன் என்பதை எளிதில் யூகித்து விடுவார். இப்போது அவசர ஜோலி இருக்கிறது, அப்புறம் வந்து பார்க்கச் சொல் என்று பதில் கூறி அனுப்பிவிடுவார் என்ற எண்ணத்துடனேதான் அன்று புறப்பட்டுச் சென்றாள். அங்கே போன போது முற்றிலும் நேர்மாறாகவே நடந்தது. தான் பெயரை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அனுப்பிவிட்டு உள்ளம் படபடக்க உட்கார்ந்திருந்தாள் பார்வதி. ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை. தங்களை வரச் சொல்கிறார் என்று பியூன் வந்து அழைத்தபோது வியப்பு தாங்கவில்லை அவளுக்கு. பார்வதி உள்ளே செல்லும் போதே அவர், வாருங்கள், உட்காருங்கள், தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். கல்லூரியை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம் என்று பெருமிதத்தோடு சிரித்தார். தங்களை போன்றவர்களின் ஆதரவும் ஆசையும் தான் முக்கியம். இப்போது கூட கல்லூரி விஷயமாகத்தான் தங்களை பார்க்க வந்திருக்கிறேன். தங்கள் நேரத்தை வீணாக்க மனமில்லை. சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ஹாஸ்டல் ஒன்று கட்டுவதற்கு நிதி திரட்டிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தங்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம் என்று மனப்பாடம் செய்து வைத்திருந்த வார்த்தைகளை அப்படியே கூறி முடித்தாள் பார்வதி. எனக்கு அதை பற்றியெல்லாம் இப்போது சிந்திக்க அவகாசமில்லை. நேரம் கிடைக்கும்போது நானே தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். சேதுபதி 4 வார்த்தைகளில் சடக்கென்று பேட்டியை முடித்துவிட்டார். பார்வதிக்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. நன்கொடை இல்லையே என்பதல்ல, பேட்டி இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிட்டதே என்றுதான். அவரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. ஆயினும் வணக்கம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை. அந்த தங்க எழுத்துக்களை உற்று பார்த்தபடியே யோசிக்கலானாள் பார்வதி. அன்று அவரை சந்தித்து பேசிவிட்டு விடை பெற்றுக் கொள்ளும் போது அவரை பிரிந்து செல்லவே அவளுக்கு மனமில்லை. இதுவரை அவள் யார் யாரையோ எத்தனையோ அறிவாளிகளை, பிரமுகர்களை, தனவந்தர்களை சந்தித்து உரையாடியிருக்கிறாள். அப்போதெல்லாம் ஏற்படாத வருத்தம் இவரை பிரியும் போது மட்டும் ஏன் ஏற்பட வேண்டும்? இந்த கேள்விக்கு அன்று அவளுக்கு விடை கிடைக்கவில்லை. ஏன் இன்றும் இன்னமும் கிடைக்கவில்லை. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.